ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது? ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும். ஆமா. கரெக்ட் தானே? ஆமா ஆமா ஆமா. அந்த பழமொழியை இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்து கையில் எடுத்திருக்காங்க. என்னது? பக்கத்து மாநிலத்தை ஊட்டி வளர்த்தா மாநிலம் தானா வளரும். அது எப்படி வளரும்? ஆனா வளரும். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல, நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல பெருமாள் கோயில் இருக்கா இல்லையா? இருக்கு. குட்டி திருப்பதி தீநகர்ல இருக்கா இல்லையா? இருக்கு. எவனாவது அங்க போய் நகை நட்டு அதே போடுறானா? ஆந்திராவில இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் தானே இப்படி தூக்கி வாரி கொடுத்துட்டு வரோம். மெயின் பிரான்ச் அதுதானங்க. அதெல்லாம் இல்லங்க. பெருமாள் தூணிலும் இருப்பார், துருமிலும் இருப்பார். பெருமாள் பத்தி தப்பா பேசாது. இல்ல, அங்க போய் நம்ம கொடுக்கறதுனால இங்க நம்ம நல்லா இருப்போம் நமக்கு தோணுதா இல்லையா? கரெக்ட் தான். அப்படிதான் அமைச்சர் கீர்த்தனா பண்ணிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? இத கூட நீங்க புரிஞ்சுக்காம ஒரு ஸ்டாடிஸ்டா இருக்கீங்க இந்த தமிழ்நாட்டுல. அதனாலதான் இங்க வரத நாங்க தாராவத்து கொடுத்துருக்கோம். ஆமா, அது ஒண்ணும் பெரிய திட்டலாம் இல்லைங்க. எல்லாம் சாதாரணமா ரொம்ப சப்ப மேட்ரு, சப்ப சின்ன. அது அப்படி இருக்காதுங்க. அவங்க வந்து அந்த நிர்வாகத்துல வந்து அவங்க கரெக்டா செயல்பட தெரியல, அலட்சியத்தால அப்படி போயிருக்காங்க. இல்ல, அவங்க இன்டென்ஷனா பண்றது. அவங்க 10 மொழி சரளமா பேசக்கூடியவங்க. இப்ப தென்கொரியா தான் போயிருக்காங்க. தென்கொரியா, உகாண்டாவே தெரியும். என்னங்க சொல்றீங்க? தென்கொரியால முதலீடு இருக்க போயிருக்காங்க. தென்கொரியால இருந்து ஒண்ணு போயிருச்சாமி ஏற்கனவே. சரி, இன்னொன்னு எதனா இருந்துச்சுன்னா திருப்பி அனுப்பிச்சு விடுங்க ஆந்திராவுக்கு பேச போயிருக்காங்க போல. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க அவங்க நல்ல பிளான் பாருங்க. ஆந்திராவுல அப்படியே வளர்ச்சிட்டு கொண்டு வந்தா ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இடம் இல்லன்னுவான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க தானே வரும். ஆமா, அவ்வளவுதான். இத கூட புரிஞ்சுக்காம இருக்கீங்க. கரெக்ட். பாருங்க, அவங்க வந்து பெரிய அளவுலாம் பண்ணலங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த தென்கொரியாவுல ஏதோ ஒரு நிறுவனம் ஏதோ ஒரு அப்படி ஏதோ வந்துச்சுங்க. அது அந்த நிறுவனத்துல இருந்து ஒரு 1720 கோடி தளபதி விட்டுட்டு வந்த 2000 கோடிக்கு கீழே தான் அது. சரி, 1720 கோடி வந்து இன்னைக்கு அங்க போயிருக்கு. அவ்வளவுதான். அடுத்து ராயல் என்ஃபீல்டு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல ராயல் என்ஃபீல்டு உரகடத்துல இருக்கு, இன்னொன்னு திருவொற்றியூர்ல இருக்கு. அப்புறம் எதுக்கு இன்னொன்னு அப்படின்னு பார்த்ததுனாலதான் ஜஸ்ட் ஒரு 2200 இருந்து 2500 கோடி. அது ஆந்திர பிரதேசத்துக்கு போதுமன்ற மனம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஆக மாட்டோம். இருந்தாலும் அந்த ராயல் என்ஃபீல்டு இருக்கு. ஆமா, 1955 இருந்து தமிழ்நாட்டிலேயே தொடங்கி தமிழ்நாட்டிலேயே பெரிய லெவல்ல இது பண்ணிட்டு இருந்தாங்க. உற்பத்தி எல்லாமே முதல் தடவை தமிழ்நாட்டு விட்டு வெளில போயிருக்காங்க. தம்பி, தான் சாப்பிடுற இட்லி போக இன்னொரு இட்லி அடுத்தவங்க வீட்டு தட்டுல இருந்து திருடி திங்கிறது சமம். கம்யூனிசம் என்ன தெரியுமா? கரெக்ட் தான். அதான்டா கம்யூனிசம். கத்தி படத்துல சொல்லிருக்காரா இல்ல கம்யூனிசத்தை? அவ்வளவுதான். இவ்வளவு நாள் நீ தின்னுட்டல இட்லியே, அப்ப இன்னொரு வாட்டி இட்லியை பக்கத்து வீட்டு தட்டுக்கு வை. அவ்வளவு முழுசா தின்னாம இருக்காங்களே, பல பேர் சோறு கிடைக்காம இருக்காங்களே, வேலை இல்லாம இருக்காங்களே தமிழ்நாட்டிலேயே. அது பிரச்சனை இல்லை, அவங்க உப்புமா சாப்பிட்டுப்பாங்க. அவங்க வந்து அம்மா உணவு சாப்பிட்டுப்பாங்க. அங்கேயும் விஜய் போட்டோ இருக்கு, அங்க சாப்பிட்டுப்பாங்க. இங்க வந்து நம்ம குடுக்கறது காரணம் இதுதான். அடுத்து வந்து ஆதித்யா பிர்லா. அது இருக்கிறதுல ரொம்ப கம்மிங்க. ஒரு 586 கோடி ப்ராஜெக்ட்ங்க. அது என்ன ஒரு 1000 பேர் வேலை போகும். போய் கொள்ளி நாசமா போறாங்க. அது தமிழ்நாட்டுல ஓடிப்பாங்க. அது தமிழ்நாட்டுல தானே இருக்கு. இல்ல, அது இப்ப ஆந்திராக்கு போயிடுச்சு. அதுவுமா போயிடுச்சு. அது வந்து ஒரு படம் நடிச்சாருன்னா அது சம்பளமா வாங்கி திருப்பி அது சிம்பிள். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? அதை விட்டுட்டு நீங்க அதெல்லாம் நம்ம அமைச்சர் சீனாத்தை விட்டே சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்துருவாப்ல. அடுத்து பிரீமியர் இன்ஜினியர்னு ஒண்ணு, அதுவும் ஆந்திராவுக்கு தான் போகுதே. ஆனா அது வந்து தமிழ்நாட்டுல இருந்து தெலுங்கானாவில இருந்து போகுது. அப்ப இந்த ஆந்திரா வளர்ந்துகிட்டே வருதோ, ஏற்கனவே அங்க வளருது, ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி இல்லை. அது ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும் ஒரு குழந்தையா நம்ம பாக்குறதுனால, அந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட எனர்ஜிகள் தேவைப்படுறதுனால நாம அதை கொடுக்குறோம். நீங்க 6 படம் பாத்தீங்கல்ல? இங்க நமக்கே சோறு இல்லைங்க, நம்ம இன்னொருத்தனுக்கு இல்ல. நீங்க 6 படம் பாத்தீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. 6 படம் பார்த்தேன். பாத்தீங்கல்ல? 6 படம் பார்த்தேன். அதுல வடிவேலுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும். என்னது? అక్కడ మెరీనా బీచ్ ఉందో, సత్యం థియేటర్ ఉందో, అది ఉందో, ఇది ఉందో, இங்க నేను உண்டி அப்படின்னால ஒத்த லட்டுக்கு கொட்டுட்டு அந்த லட்டை வச்சே எப்படி பண்ண முடியும்? அதனாலதான் அமைச்சர் கீர்த்தனா இங்க இருக்கக்கூடிய செல்வங்களை அள்ளி இப்படி தூக்கி எறிகிறாரு அந்த பக்கம். அவ்வளவுதான். ஏங்க, இது சிஎம் சாருக்கு தெரியுமா? சிஎம் சாருக்கு கீர்த்தனாங்களே யாரும் தெரியாது. அது சொல்ல நீங்க அது வேற. அது சரி விட்டுருங்க. அப்ப அடுத்து வர பாருங்க, மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் தான். 30,000 கோடி. 30,000 கோடிங்க. 30,000 கோடிங்க. கவலைப்படாதீங்க, நம்மகிட்ட ஏற்கனவே பல ப்ராஜெக்ட் இருக்கு. எல்என்டி, காமராஜர் போட்டு, அப்புறம் அதானி போட்டு நிறைய இருக்கு. சரி, அதனால அது போனா போங்க, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஏங்க, ஒரு கோலா கம்பெனி 1 லட்சம் லிட்டர் தண்ணி எடுத்ததுக்கு கொந்தளிச்சு எழுந்தாருங்க அவரு. 30,000 கோடி போதுங்க தமிழ்நாட்டுல. அரசியலுக்கு வரல. இது என்ன நிறுவனம்? இது ஒரு அரசு நிறுவனம். இது வந்து
ராணுவத்துக்கு கப்பல் செஞ்சு தருது, நீர்மூழ்கி கப்பல் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இது. இவ்வளவு முதலீடு இங்கதான் நீங்க பாக்கணும். இது மத்திய அரசாங்க நிறுவனமா? மத்திய அரசு நிறுவனம் அதானே. அதனாலதான் எங்க தளபதி மத்திய அரசாங்கத்துக்கு இங்க என்ன பூங்க வேலையா அப்படின்னு அவர் அதுதான் மத்திய அரசாங்கம் எதிர்ப்பா. நிறுவனங்க மத்திய அரசாங்கமா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு நிறுவனம் இல்ல, தமிழ்நாட்டு நிறுவனம் இல்ல. தமிழ்நாட்டுல லாட்டரி மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனம் வந்துச்சுன்னா அதுக்கு நாங்க முதலீடு கொடுப்போம். நாங்க அதுல கொண்டு வருவோம். ராணுவ தளவாடங்கள் சேர்த்து தானே பாதுகாப்பு கொடுக்குது. இலங்கை மீனவருக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல, எப்படி பாயிண்ட் வச்சிருக்கோம் நாங்கெல்லாம் எப்படி இப்ப பேசு போர்ட்டல் சிட்டியை கூப்பிடுவாங்க, இன்னும் நல்லா பேசுவாப்புல. அதனால வந்து எங்க தளபதி ஒண்ணு செஞ்சாலும் அமைச்சர் 10 செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள் அந்த மாதிரி. ஆனா இவ்வளவு நடந்தும் 20 நாள்ல மாற்றம் வந்து பயங்கரமா நடந்திருக்குங்க. நம்ம அருண்குமார் சொல்லியிருக்காரு. என்ன மாற்றம்? என்ன 20 நாள் தமிழ்நாடு மாற்றம் கண்டிருக்க? என்ன மாற்றம் சொல்லுங்க. 10 மணிக்கு சிஎம் ஆபீஸ்க்கு வராராம். 1 மணிக்கு டான் அவர் கையாலே எடுத்து சாப்பிடுறாராம். அது எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் தான் சாப்பிட்டு முடிச்சிடறாராம். 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பி கரெக்டா வீட்டுக்கு போயிடுறாரு. 20 நாள்ல மாற்றங்க. இல்ல புரியல. அதாவது வேலைக்கு போற எல்லாருமே இதே ரொட்டீன் லைஃப் தானே. எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு போறவங்க 10 மணிக்கு வந்தான்னா 6 மணிக்கு தான் போவோம். 7 மணிக்கு 1 மணி நேரம் லஞ்ச் டைமோட சேர்த்து 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும். எந்த வேலையா இருந்தாலும் 8 மணி நேரம் வேலை. 1 மணி நேரத்துல அரை மணி நேரம் லஞ்ச் பிரேக், 1/4 மணி நேரம் 1/4 மணி நேரம், காலு சாயங்காலம் 1/4 மணி நேரம் பிரேக். 1 மணி நேரம் அதுல போயிடும். 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7 9 மணி நேரம் வந்துச்சா? நான் சொன்ன அந்த 1 மணி நேரத்துல பிரேக் லஞ்ச தூக்கிடுங்க. 8 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அப்படின்னு சொல்லி உள்ள வைக்கிறாங்க. அப்படி பார்த்தா தளபதி 4:30க்கெல்லாம் ஜூட் விடுறாப்லன்னா 10 மணிக்கு வராரா? 11, 12, 1, 2, 3, 4, 4:30 6.5 மணி நேரம் தான் ஒரு டியூட்டி பாக்குறாங்க. அதுல பிரேக் 1/2 மணி நேரம்னா 6 மணி நேரம் தான் இவர் வேலையே பாக்குறாரு தமிழ்நாட்டுல. இது வந்து நமக்கு நல்லது. நீங்க இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் போனீங்கன்னா 6 மணி நேரம் தொழில் வேலை பார்க்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. தளபதி அப்படி இப்பயே எடுத்துட்டு வந்துட்டாரு. அதாவது அதை வந்து தலைமைச் செயலகத்துல கொண்டு வராரு. அடுத்த ஐடி கம்பெனில கொண்டு வராரு. இப்படி கேப்பமா இப்ப தலைமைச் செயலகத்துல இருக்க அட்லீஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் கூட வேணாம், தலைமைச் செயலகத்துல வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் எல்லாருக்குமே காலையில 10 மணி to 4:30 வரைக்கும் தான் டியூட்டி. முக்கியமா வந்து இந்த லைட் ஹவுஸ் அங்க இருந்து தலைமைச் செயலகம் வரைக்கும் ரோந்து பணியில இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள், லேடி போலீஸ் எல்லாருக்குமே 4:30க்கெல்லாம் நீங்க ஜூட் விட்டுலாம் வீட்டுக்கு போங்க. அரசு அதிகாரி மாதிரி பேசணும். அரசு அதிகாரி வந்து காலத்தை இல்லாம வேலை பார்க்கணுங்க. யாரு இவர்? அரசுல வர மாட்டாரு. ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் இவர் தாங்க ரன் பண்ணணும். ஆமாங்க. அரசு அதிகாரி 8 மணி நேரம் வேலை பார்த்து அரசாங்கத்தையும் ரன் பண்றது. தளபதி 6 மணி நேரம் வேலை பார்த்துட்டாருன்னா இப்ப மத்தவங்க யாருக்கு வேலை இல்லை தானே? கிளம்பிடலாம்ல, வீட்டுக்கு போயிடலாம்ல. அமைச்சர்கள் மத்த அமைச்சர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேங்க் எம்ப்ளாயி மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுப்பா. பேங்க் மேனேஜர் மாதிரியே ஃபீல் ஆகுது. அதாவது 10 மணிக்கு வந்து 4:30 கிளம்பிடுறாப்ல. சனி ஞாயிறு லீவு. சட்டப்பட்டு வர மாட்டாங்க. இல்ல 4 மணிக்கு க்ளோஸ்னா பேப்பர் ஒர்க் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. ஆனா அவங்களும் சனிக்கிழமை சனி லீவ் விட்டாங்கல்ல அவங்களும். செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே லீவ். அப்படிதான். அப்ப பேங்க் கூட இல்ல. இப்படி ஒரு வேலைன்னா என்ன வேலையா இருக்கும்? ஏங்க அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அமைச்சர் சொல்றீங்க. அமைச்சர் கூட ஒரு 4-5 பேர் வெளில போய் சுத்துற மாதிரியான வீடியோஸ், பிரஸ் மீட் ஏதோ ஒன்று வருது. முதலமைச்சரா இருக்கிறவரு வெளியில வரா மாதிரியும் தெரியல. ஆனா பிரஸ் மீட்டுக்கு தான் நாங்க உள்ளுக்குள்ளே இருக்கோம். இத கூட வெளியே வந்தாதான் அவர் என்னங்க சொன்னாரு? என்னதான் நான் முதலமைச்சரா இருந்தாலும் ஏன் தொகுதிக்கு நான் எம்எல்ஏ சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அவசரப்படாதீங்க, இப்போ 1 மாசம் தான் ஆயிருக்கு. அப்பனா நம்ம இப்படிதான் கேட்கணும். எம்எல்ஏ சார் எப்ப சார் பெரம்பூருக்கு வருவீங்க? பெரம்பூர்ல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கான். கரண்ட் எல்லாம் கட் ஆகுதான். டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி எரியுது. மக்களோட வயிறு எரியுது. கொஞ்சம் அணைச்சு விடுறதுக்கு நீங்க தான் வரணும். எம்எல்ஏ சார் எப்ப சார் வருவீங்க? அப்படி எல்லாம் நீங்க நினைக்க. இது எல்லாமே திமுக காரன் ஃபீஸ் கேர் புடிக்கிட்டு போயிடுறாங்க. கரண்ட் போனா ஃபீஸ் கேர் புடுங்குது டிஎம்கே. ஈபில மட்டும் நடக்குது. எல்லாமே ஈபில கரெக்டா ஆர்டிஸ்ட் காணும் போது, ஃபியூஸ் காணும் போது அது எப்படி ஏஐ கரெக்டா ஏஐயா திமுக வேலை செய்யறாங்க? எப்படிங்க இந்த ஈபியில மட்டும் எப்படிங்க இப்ப போக்குவரத்துல யாராவது நினைச்சா பஸ் ஓட்டாம இருந்து ஏமாத்த முடியும்ல? எப்படி இது நடக்குது? நம்ம போக்குவரத்து துறையில டிரைவர்லாம் திமுக காரனா இருந்தாங்கன்னா எனக்கு கால்ல இருக்காங்கல்ல. போக்குவரத்துல திமுக தொழிற்சங்கம் இருக்குல்ல, அவங்க வேலையை நிப்பாட்டி இருக்கலாமே. போக்குவரத்து கால்ல சொல்லுமே, கையில வந்து இது முடுக்கிடுச்சு அதனால வண்டி ஓட்ட முடியாது ஒரு ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு நிறுத்தலாம். ஆவினுக்கு திமுக காரன் பால் கொடுக்குறான், இல்ல காத்து நிப்பாட்டலாம்ல, ஏதாவது பண்ணலாம். இது இப்படிங்க சந்தேகம் இருக்கு சார். சந்தேகம் இல்லாமலாம் நாங்களாம் பேச மாட்டோம். ஆட்சி நடத்த விடாம இடையூறு பண்றாங்க சார். அவ்வளவுதான். யார் பண்றா?
இல்ல தாவேகாவுக்கு ஆட்சி நடத்த விடாம தாவேகாவை ஆட்சி நடத்த விடாம தாவேகா பண்ணு இல்லங்க திமுக ஆட்சி நடத்த விடாம தாவேகாவை ஆட்சி நடத்த விடாம திமுக ஆட்சி பண்ணுது. திமுக ஆட்சி பண்ணல. திமுக வந்து ஆட்சி நடத்தலாம சதி குழப்பமா இருக்குங்க. புரியலங்க எனக்கு. எனக்கு தெரியாத ஒரு புதிதாவே நாங்க இந்த ஆட்சியை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சிங்கப்பெண் வருது. சிங்கப்பெண் மீட்டிங்ல இன்னைக்கு வந்து பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஈபி ஏதாவது புடுங்காதீங்க டிஎம்கே வழக்கம் போல திமுக மாதிரி பேச்ச வாந்தி எடுத்துட்டு போயிருவாப்ல. எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்கள் திமுக ஒருதலையா காதலிக்கிறாரு. அப்படியா? ஆமா, போன வாட்டி பேசும்போது 24 இடத்துல திமுக, 12 இடத்துல ஸ்டாலின் பேசினாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் இப்பதான் அவரோட ஃபுல் இது எனக்கு தெரியுது. கண்ணுல தண்ணியே வராம மேடையில அழுகுற ஒரு மனுஷனை இப்பதான்ப்பா நான் பாக்குறேன். கிளிசரிங் தரல. என்ன அழுவ? கிளிசரிங் தரல. தந்திருந்தா நீங்க படத்துல பார்த்த மாதிரி எழுதிருப்பீங்க. அதெல்லாம் வருங்க. நீங்க பாருங்க, இனிமே பாருங்க, இன்னைக்கு பேச போற ஸ்பீச்சை மட்டும் பாருங்க. நாளைக்கு இருக்கு பாருங்க, கண்டென்ட் தெறிக்க விடுறோம் பாருங்க. நாங்க அப்படியா 1.5 லட்சம் ரூபாய் சோஃபா விட்டு ஏன் செய்ய மாட்டேங்கிற மாதிரிலாம் நான் பார்த்தேன். புதுசா இருக்கு, நல்லா இருக்கா, குஷன் சோஃபாவா. நான் கடைசியா பாறேன், இன்னைக்கு வந்துட்டு ரிப்பனை மட்டும் கட் பண்ணிட்டு போய் உள்ள உட்கார போறாரு. அவங்களாம் ஆப்புடுவோம். திமுகன்ற பேரை மட்டும் ஒரு 10-15 வாட்டி வாந்தி எடுப்பாரு. சரி, பேசுவார். யார் சொல்றது நடக்குதுன்னு பாப்போமா? நாளைக்கு பாப்போம். நன்றி.